நம்ம பிக் பாஸ் சீசன் 8 ஸ்டார்ட் பண்ண உடனே ஒரு பெரிய குண்டா தூக்கி போட்டாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 24 ஹார்ஸில் ஒரு ஃபஸ்ட் எலிமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த எலிமினேஷனுக்காக பிக் பாஸ் வந்து நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு யாராவது ஒரு கண்டஸ்டண்ட்டை நீங்கள் நாமினேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த கண்டஸ்டன்ட் யாரை நாமினேட் பண்ணாங்கன்னா சாஞ்சனாவை. ஏன் அவங்க சாஞ்சனாவை நாமினேட் பண்ணாங்க அப்படின்னு ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ரீசன் வந்து 24 ஹார்ஸில் வந்து வெளியில் போகிறேன்னு ஒத்துக்கிட்ட முதல் கண்டஸ்டன்ட் அவங்க தான் சொல்கிறாங்க. ரெண்டாவது பிக் பாஸ் வாய்ப்பை வந்து பெருசாக எடுத்துக்காமல் வெளில போகிறேன்னு சொன்ன கண்டஸ்டன்ட் அவங்க தான் சொன்னாங்க. அப்புறம் மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கேமை விட்டு கொடுத்தது அவங்க தான் சொல்கிறாங்க. லுக், சாஞ்சனா வந்து இருக்கிறதுலே ஒரு யங்கஸ்ட் கண்டஸ்டன்ட். ஓகேவா, ஒரு வார்த்தையும் பார்த்து பேசணும், கரெக்டாக தான் பேசணும். இது எப்படி இந்த ஃபோரமில் எடுத்துப்பாங்கன்றது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே அவங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ அவங்க ஒரு தப்புன்னு பண்ணும்போது அதை திருத்திக்கவும் இந்த சீனியர் கண்டஸ்டன்ட் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கணும். பட் அவங்க பண்ண தப்பை யூஸ் பண்ணி அவங்கள வெளியில் அனுப்பிச்சிட்டு இவங்க எல்லாரையும் இவங்க காப்பாற்றிக்கிறதுங்கிறது ஒரு தப்பான செயல் தான். ஒரு தவறான செயல். லுக், நம்ம வந்து இருக்கிற சொசைட்டியில் வந்து இதை மாதிரி வளர்ந்து வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வாய்ப்பே இல்லாமல் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, பிக் பாஸுமே அதை வந்து கேட்காம அவங்கள வெளியில் அனுப்பிச்சதுங்கிறது ஒரு தப்பான விஷயந்தான். ஸோ வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா, ஒரு சான்ஸ் சாஞ்சனாக்கு கொடுத்துருக்கலாம், கொடுக்கல. ஸோ இட்ஸ் லைக் பிக் பாஸ் ஸ்டார்டட் ஆஃப் வித் அ பிட்டர் ஸ்டார்ட். நீங்கள் சாஞ்சனா எலிமினேட் ஆனதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சாஞ்சனாக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமோ, பிக் பாஸ் ஆச்சு பேசி ஒன்று கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.